பராசக்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. 4வது பிறவிலே யார் உருவம்? இந்த சாய்நாதன் யார் உருவத்தில் இந்த சாயநாதன் அப்படி என்ற ஒரு சிறப்பை 4வது உருவத்தில் நம்ம காமிக்கிறோம். இந்த பிடிபி சேனலை பாருங்கள். யார் இந்த உருவத்திலே சாயநாதன்? தேவநாதனாக பிறந்த 3 பிறவிலே பகவான் சிவபெருமானை கண்டறிந்தார், பகவான் நாராயணமூர்த்தியை கண்டறிந்தார், பகவான் பிரம்மதேவனை கண்டறிந்தார். இந்த 4வது பிறவி 3 பேரும் இந்த சாயநாதன் அருகிலே வந்து இவருடைய பெருமையை, ஏனால் 3 பிறவிலும் பிறகு 4வது பிறவி இவருக்கு வேண்டிய பரிகாரங்களும் வேண்டிய சக்திகளும் வேண்டிய அருள் பிரகாசம் அத்தனையும் இவங்க 3 பேரும் தராங்க. இவர் வந்து சாயநாதன் என்று தேவநாதனாகி இருந்தவர் சாய்நாதனாகிய இந்த பூலோகத்திலே அவதரித்து மக்களுக்கெல்லாம் திருப்பெருமைகளை செய்து யார்களுக்கு என்னென்ன குறைகளோ அத்தனை குறைகளும் செய்ய பெரும் வல்ல பெருமாக. ஏன்னா இந்த பூலோகத்தில் பாருங்க, ராமலிங்க சுவாமி பிறந்திருக்காரு. எவ்வளவு பேர் மகான்கள்லாம் எவ்வளவு மகான்கள்லாம் பிறந்திருக்காங்க. மாநிலனா யாருக்கும் இந்த நிகர் தரல. ஏன் தரல? இதுதான் நம்ம கண்டறியணும். ஏன்னா இவங்க ஒரு பிறவி, பல பிறவில இருந்தும் ஒரு பிறவி. ஆனா ஒரு பல பிறவி பிறந்தாலும் பல வடிவங்கள் ஒரே பிடித்திருப்பாங்க. இவர் அப்படி இல்லை. ஒரு 4 பிறவி, ஒரு பிறவிலையும் சிவபெருமானை கண்டறிஞ்சிருக்கார், ஒரு பிறவியிலே நாராயண பெருமானை கண்டறிஞ்சிருக்கார், ஒரு பிறவியிலே பிரம்மனை கண்டறிஞ்சிருக்கார். இப்படி 3 பிறவியும் ஒரு பிறவி எடுத்து 4வது பிறவி மக்களுக்காக நான் செய்ய வேண்டும் இந்த பகவானுடைய அருள் புரிந்தால் பகவான் இந்த பிறவியை கண்டு 3 பேரும் ஒரே இடத்திலே தோன்றி பகவானுக்கு அருள் புரிகின்ற காட்சியை இந்த பிடிபி சேனலிலே பாருங்கள். பெருமை இது உலகத்திலே சிறப்பு. தெய்வத்துடைய சிறப்பு மறைந்திடக்கூடாது, அது போய் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்மால் தடுத்து கொண்டு ஒரு காட்சிகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தெய்வத்தை பல முறை சொல்லலாம். ஏனென்றால் கம்ப ராமாயணத்திற்கும் வால்மீகி ராமாயணத்துக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனா ஏன் இப்படின்னு நம்ம எதிர்க்க முடியாது. வால்மீகி ராமர் பிறக்காதவன் எழுதினார், கம்பர் பிறந்த பிறகு எழுதினார். அது மாதிரி ஆதியுடைய சக்தி அவருக்கு தெரியும். இது என்ன நடந்தது எழுதப்பட்டதுக்கு தெரியாது. அவருடைய சிறப்பு, தெய்வத்துடைய சிறப்பு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு சிறப்பை தான் இந்த பிடிபி சேனலில் அப்பப்போ சொல்லி கொண்டிருக்கிறோம். பார்ப்பது பார்ப்பாது அவளுடைய சக்தி, நான் பார்க்கிறேன் என்கின்றால் அது எனக்கு பெருமை. ஓம்ஜி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமக்கு இந்த சாய்நாதனுடைய பெருமையை இந்த மக்கள் பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள், எப்படி வணங்குகிறார்கள் என்ற இந்த காட்சியை பாருங்கள். சாயநாதா எங்கள் சாயநாதா எங்களின் குறைகளை தீர்க்கும் சாயநாதா, சாயநாதா எங்கள் சாயநாதா எங்களின் குறைகளை தீர்க்கும் சாயநாதா, சாயநாதா ஏர்வுதாழ்வு இல்லாத சாயநாதா, ஏர்வுதாழ்வு இல்லாத சாயநாதா, ஏர்வுதாழ்வு இல்லாத சாயநாதா உனக்கு சாயநாதா ஜாதி மதம் இல்லையே உனக்கு சாயநாதா, ஜாதி மதம் இல்லையே உனக்கு சாயநாதா, சாயநாதா எங்கள் சாயநாதா எங்கள் குறைகளை தீர்க்கும் சாயநாதா, எங்கள் குறைகளை தீர்க்கும் சாயநாதா. பசி என்று வந்தவர்க்கு சாயநாதா, பசி என்று வந்தவர்க்கு சாயநாதா பல அமுதை தருகின்றாய் சாயநாதா, பசி என்று வந்தவர்க்கு சாயநாதா பல அமுதை தருகின்றாய் சாயநாதா, பிணி என்று அழுதவர்க்கு சாயநாதா, பிணி என்று அழுதவர்க்கு சாயநாதா நீ மருந்தாகி மனதினில் நிற்பாய் சாயநாதா, நீ மருந்தாகி மனதினில் நிற்பாய் சாயநாதா, உன் மகிமைக்கு ஈடில்லை சாயநாதா, உன் மகிமைக்கு ஈடில்லை சாயநாதா,
பிரம்மனும் நாராயணனும் சிவனும் அருள் புரிந்த தேவநாதா நீ தேவநாதா இப்போ சயநாதா நீ தேவநாதா இப்போ சயநாதா சயநாதா ஸ்ரீ சயநாதா ஸ்ரீ சாயநாதா சாயநாதன் இந்த 3 பேரிலும் அருள் புரிந்து காட்சி புரிந்து இந்த மக்களுக்கு பல தொண்டுகளை செய்து பெருமை அடைந்த சாயநாதன் முடிவடைகிற கட்டத்திலே எங்கு போய் மறைகிறார் என்பதை பார்ப்போம். அடுத்த பிறகு பார்ப்போம். ஓம் கி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.